வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாம்சங் A35ல் டச் வந்து ஒர்க் ஆகலை. இது வந்து நம்ம ரெடி பண்ண ஃபோன் கிடையாது. இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் ரெடி பண்ணி யாருக்காவது ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடிட் பண்ணி இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கொடுத்தாரு. அந்த வீடியோ தான் நம்ம வந்து எடிட் பண்ணி போடுறோம். இது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண உடனே என்ன ஆகிட்டு அப்படின்னா டச் வந்து வேலை செய்யலை. அதாவது நியூ காம்போவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதாவது நியூ சாஃப்ட்வேர் வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது நமக்கு சாம்சங்கில் நிறைய டச் வேலை செய்ய போகுது. அப்படிங்கும்போது நம்ம இதோட முந்தைய வெர்ஷனை வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் வந்து சாம்சங் வந்து பழைய வெர்ஷனை போட்டு ஃப்ளாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிட் நம்பரை வந்து பார்க்கணும். சப்போஸ் பிட்டு வந்து மாறிட்டு அப்படின்னா உங்களால் வந்து டவுன்கிரேட்லாம் பண்ண முடியாது. சப்போஸ் சேம் பிட்டில் இருக்குது, கீழே ஒரு வெர்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுன்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் இருந்துச்சு. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கம்ப்ளீட்டாக பழைய வெர்ஷனை எடுத்து டவுன்கிரேட் பண்ணி செட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம என்ன தான் வந்து சொல்லி கொடுத்தாலும் சில விஷயங்கள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் சில இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இங்கேயும் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணார். அதையும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதையும் அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, அதை எடிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போட்டிருக்காரு. இப்போ இதில் நம்ம சாம்சங்கோட ஓடினில் தான் நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். இதில் ஏபி, பிஎல், சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் ஃபைலில் உள்ளே இருக்கும். இது ஆல்ரெடி ஃப்ளாஷ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். இப்போ ஏபி இருக்கிற இடத்துல ஏபி, பிஎல் இருக்கிற இடத்துல பிஎல், சிபி இருக்கிற இடத்துல சிபி நான் கரெக்டாக வந்து போட்டுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஹோம் சிஎஸ்சி 2 இருக்கும். இப்போ ஹோம் சிஎஸ்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். ஆனால் வந்து டேட்டாஸ் வந்து எதுவுமே வந்து அழியாது. சிஎஸ்சி போட்டிங்கன்னா டேரெக்டாக ஃபேக்ட்ரி செட் ஆகிடும். இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா யூசர் டேட்டாலையும் போய்ட்டு ஹோம் சிஎஸ்சியை போட்டார். இந்த ரெஃபரன்ஸ் எங்கே இருந்துங்க எடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் ஒரு ஆன்லைனில் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து நான் எடுத்தேன். இந்த மாதிரி தான் நான் ஃப்ளாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். அப்போ யூசர் டேட்டாலாம் நம்ம ஃபுல்லாக வந்து எம்டியாக தான் விடுவோம். சிஎஸ்சி, ஹோம் சிஎஸ்சி 2ல் ஏதாவது ஒன்றை தான் வந்து பயன்படுத்துவோம். இப்போ நான் வந்து அவர் வந்து இந்த தப்பையும் சேர்த்து தான் போட்டுவிட்டார். சரி, இதை நீங்கள் வந்து போடுங்க, யாருக்காவது ஹெல்ப்பாக இருக்கணும். இப்போ வந்து யூசர் டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா ஹோம் சிஎஸ்சியை போட்டார், சிஎஸ்சியை பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் நார்மலாக போட்டார். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் கொடுக்குறோம். ஃப்ளாஷ் பண்ண பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃப்ளாஷ் பண்ண பிறகு நான் வந்து இதை வந்து அவர் சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன், இதை வந்து நம்ம பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா வந்து சிஎஸ்சி, ஹோம் சிஎஸ்சி 2ல் வந்து ஒன்று ஃபேக்ட்ரி செட்டோட உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணணுமா, இல்லை நார்மலாக ஃப்ளாஷ் பண்ணணுமா, இது 2 தான் இருக்குது. நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆன உடனே நாம் வந்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறோம். இது வந்து டவுன்லோட் மோடில் வச்சு கனெக்ட் பண்ணணும். அவர் வந்து இதில் எடிட் பண்ணி போடலை. டவுன்லோட் மோடு எப்படி போகிறதுங்கிறது நீங்கள் வந்து யூடியூப்பில் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ நான் டவுன்லோட் மோடில் போட்டுட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளாஷ் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆகுது. நீங்கள் வந்து இந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் எதை தூக்கி போட்டாலும் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளாஷ் ஆகிடும். இப்போ வந்து ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு லோகோலேயே ஸ்டக் ஆகிடுச்சு. நமக்கு வந்துட்டு அடுத்த மூமெண்ட் வந்து போகலை. அப்படிங்கும்போது என்ன ஃபால்ட்டு அப்படின்னு அவர் அனாலிசிஸ் பண்ணும்போது என்னட்டையும் டவுட்டு கேட்டார். கேட்கும்போது இல்லைங்க, இது வந்து நான் ஹோம் சிஎஸ்சியில் போட்டேன். நான் வந்து இது ஒரு பேசிக்கான விஷயங்கள் அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சேன். அப்போ நம்ம ஒரு தெளிவாக உட்கார வச்சு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஹோம் சிஎஸ்சியில். அப்போ வந்து நம்ம வந்து 30 நாளில் வந்து டீச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துட முடியாது. சில விஷயங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அவங்க வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இவர் கற்றுக்கிட்ட விஷயம் நான் சொல்லி கொடுத்ததை விட பல மடங்கு அவருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா என்றைக்கும் வந்து கரெக்டாக நம்ம சரியாக வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே கற்றுக்கிறத விட சில வந்து தப்பை நாமே பண்ணி அந்த தப்புலேருந்து நம்ம திருந்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் ஸ்டூடெண்ட்டை சொல்கிறது, நீங்கள் ஃபெயிலியர் வந்தால் விடாதீங்க. கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச லெவலுக்கு மோதுங்க. டவுட் வந்தோடனே கால் பண்ணி கேட்குறத விட முடிஞ்ச லெவலுக்கு அதில் போராடி பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட். அப்படி சொல்லும் போதே தான் நமக்கு வந்து ஓகே, அப்போ வந்து நாம் வந்து ரிப்பேர் பண்ணுறதை விட செக் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு
படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 செக் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படித்த பிறகு ஒரு 10, அப்போ ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 15 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகணும். செக் பாயிண்ட்ஸுங்கிறது அதுதான். செக் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணும்போது உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் போடணும். செக் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ புது மாடல்ஸ் வரும்போது புது செக் பாயிண்ட்ஸ் உள்ளே வந்துடும். அப்போ வந்து நீங்கள் வந்து திருப்பியும் போய் படிக்க முடியாது. திரும்பவும் ஏன்னா நீங்கள் செலவு பண்ணி படிச்சிருப்பீங்க, திருப்பியும் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது வந்து நீங்கள் கற்றுக்க போகிறப்ப செல்ஃப் லேர்னிங்கிறத கற்றுக்குங்க. ஒரு விஷயம் வரும்போது அதை எப்படி அப்கிரேட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோகோலே நிற்கிது. அப்புறம் தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவர் சொல்லும்போது அந்த சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணுறோம். இல்லைங்க இது யூசர் டேட்டாவில் வந்து நம்ம வந்து போட மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, சரிங்க நம்ம போட்டு பார்ப்போம், இல்லை நான் வந்து யூடியூப்லலாம் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தேன் எனக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று காமிச்சார். இல்லைங்க நீங்கள் வந்து சிஎஸ்சியில் போடுங்க, சிஎஸ்சி ஹோம் சைசி இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது, யூசர் டேட்டாவில் எதுவும் போட வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் நார்மலாக சிஎஸ்சியில் உள்ளதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணார், உங்களுக்கு சிஎஸ்சியில் மட்டும் போட்டுட்டு யூசர் டேட்டாவை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டார். ரிமூவ் பண்ண பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஓடின பிறகு இந்த ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அன்டிக் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். யூசர் டேட்டாவில் வந்து அவர் வந்து அன்டிக் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து ஓடின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செட்டு வந்து டச்சு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலாக ஒரு சாதாரண ஃப்ளாஷ் தான், ஒரு ஓடினில் ஒரு ஃப்ளாஷ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இது வந்து கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு காம்போ மாற்றின ஃபோனில் நீங்கள் ஒரு அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து டச் மாத்திர ஃபோன், அதாவது காம்போ மாத்திர ஃபோனில் டச் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் டவுன்கிரேட் பண்ணுங்கள். ஆனால் பிட்டு வந்து ரொம்ப முக்கியம். பிட்டு வந்து உங்களுக்கு வந்து டவுன்கிரேட் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஃப்ளாஷ் வந்து டவுன்கிரேட் பண்ண முடியாது. பிட் நம்பர் வந்து அதிகமாக இருந்துச்சு, அது அதே பிட் நம்பரில் வேறு ஃப்ளாஷ் ஃபைல் இல்லைன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணி அதை அவரே சரி பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா நாலேஜுங்கிறது நல்லாவே க்ரோ ஆகும். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு சிப் லெவல் பண்ணுறீங்க அப்படின்னா எதையும் வந்து விட்டுறக்கூடாது. முடிஞ்ச லெவலுக்கு அதை ட்ரை பண்ணி சக்ஸஸை கொண்டு வர ட்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு நமக்கு ஒரு வீடியோவும் எடுத்து அதை வந்து நமக்கு அனுப்புகிறாரு. இதை வந்து அப்டேட் பண்ணுங்கள், ஏதாவது வேறு டெக்னீஷியனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. இதை தான் கம்யூனிட்டி ஃபார்மிங்பாங்க. இந்த கம்யூனிட்டி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கும் அது லேர்னிங்காக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுனா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.